ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷல் மாஸ்டர் எபிசோட் 11 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ அவனை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, எங்கே இவ்வளோ அவசரமாக போகிற, எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போகிறாங்க. அப்போ ஒருத்தன், வேஜன் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, லின்டியான் உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ லின்டியான் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ முன்னாடி ஜம்ப் பண்ணி, குஞ்சான் என்னோட பிரதர், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகிறாங்க. பின்னாடியே வேஷனும் நம்ம ஹீரோவை நோக்கி வர்றான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இவன் அகாடமியில் குஞ்சானோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஆனால் இந்த பிரதர்ஸுங்கிறது என்ன, இவனை நான் எப்படி நம்புறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ லீட்டன் என்ன சொல்கிறான்னா, நீ இங்கேருந்து போயிடு, இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வேஷன் என்ன சொல்கிறான்னா, நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் நான் இன்றைக்கி உனக்கு நல்ல லெசனை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண சொல்கிறான். அப்போ ஒருத்தன் லீட்டனை அட்டாக் பண்ணுறான், அதை அவன் தடுத்துட்றான். இன்னொருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகும்போது அதையும் லீட்டன் தடுத்துட்றான். அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, லீட்டன் நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க மறந்துட்ட அப்படின்னு சொல்லி லீட்டனை அட்டாக் பண்ணிடுறான். லீட்டன் ஹீரோ கிட்ட போய் விழுந்துடுறான். திரும்ப கிளம்பி வேஷனை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ லீட்டனும் வேஷனும் ஒரே மாரியே பஞ்ச் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் லீட்டனை விட வேஷனோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் லீட்டனோட கையை உடஞ்சிருது. அப்போ அங்கே சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேஷன் ஹியூமன் லெவலோட இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கான், இருந்தாலும் லீட்டன் அவன் கூட ஃபைட் பண்ணுறான், ஆனால் அங்கே நிறையா ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க, இது நல்லதுக்கு இல்லை, இதில் யாரோ ஒருத்தவங்க ஸ்கூலை குவிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீட்டன் என்ன சொல்கிறான்னா, குஞ்சான் நீ இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வேஷன் சிரிச்சுக்கிட்டு அவனால் இங்கேருந்து எங்கே போக முடியும், அடுத்தது உன்னோட டேன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இவங்க கிட்ட கருணையே கிடையாது, நான் மட்டும் இப்போ ஏதாவது பண்ணலைன்னா லீட்டனுக்கு சிவியராக இன்ஜூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லீட்டன் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த பையன் சாக விரும்புகிறான் போருக்கு, இவனை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட கையை அசால்ட்டாக பிடிச்சிட்றான். அவன் ஷாக்கில் இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனோட கையை உடச்சிட்றான். அவன் வழியில் கத்துறான். அதை பார்த்து ஒருத்தன் ஷாக் ஆகும் போதே இன்னொருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடுறான். அதை பார்த்த லீட்டன் குஞ்சன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுருந்தவனை அட்டாக் பண்ணிவிட்டு பின்னாடி அட்டாக் பண்ண வந்தவனோட அட்டாக்லேருந்து ஈஸியாக டாச் பண்ணி அவனோட காலையே அட்டாக் பண்ணிடுறான். 2 பேருமே அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. பேலன்ஸ் இருந்த ஒருத்தனும் நம்ம ஹீரோவை பார்த்து பயத்திலே இருக்கும் போது நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் அவனோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் ஒன்று வைக்கிறான். அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என் கூட வந்தவங்களே அட்டாக் பண்ணுவ, போன தடவை நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், இந்த தடவை நான் உனக்கு ஒரு நல்ல லெசனை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கில், எல்லோ லெவல் டாப் ஃபிங்கர் டெக்னிக் ஹெவன் ஈவில் ஃபிங்கர். இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்கில்லை மட்டும்தான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், ஈவில் டூத் ஸ்ட்ரைக். இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட கையை அசால்ட்டாக பிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு என் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அதில் அவன் 10 அடி தள்ளி போய் விழுந்துடுறான். அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் இதுக்கு காரணம், நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவனோட பிளட் லைனை யூஸ் பண்ணுறான். அப்போ சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேஷன் ஹியூமன் லெவலோட இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கான், அவனே அவனோட பிளட் லைனை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, வே ஃபேமிலியோட பிளட் லைனோட பவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றான். நம்ம ஹீரோ அப்படியே லைட்டாக குனிஞ்சு அவனோட வயிற்றுலேயே உதச்சிட்றான். அதில் அவன் எட்டி போய் விழுந்துடுறான். அப்போ வேஷன் கூட இருந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேஷன் ஹியூமன் லெவலில் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கான், அதோடு இல்லாமல் அவனோட பிளட் லைனையும் அவைக்கன் பண்ணியிருந்தான், இருந்தாலும் குஞ்சன் அவனை ஈஸியாக தோக்கடிச்சிட்டான், அவன் எப்படி அவனோட ஸ்ட்ரென்த்தை இவ்வளோ சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.